ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிலேபி மீன் எப்படி வெட்டுறது க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது அடியில் வெட்டணும். இதை வெட்டிட்டு அடுத்தது இந்த சைடில் இருக்கிற முள்ளை வெட்டணும். கொஞ்சம் அது டைட்டாக இருக்கும், நல்லா டைட் பண்ணி ஐட்டி வெட்டுங்க. இது வால் வெட்டணும். அதுக்கு அடுத்தது செவில் சைடு இப்படி திருப்பி இப்படி வெட்டுங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் திருப்பி இப்படி வெட்டுங்க. வெட்டி எடுத்துட்டு இது உள்ளார இப்படி கையை விட்டு இப்படி விரலை விட்டு இப்படி இழுங்க. இழுத்த உடனே வந்துடும். கத்தியால் லைட்டாக அந்த இடத்துல கிழிச்சிங்க, ஏன்னா நமக்கு அப்போ தான் க்ளீனாக வரும். அடுத்தது இந்த தோலை உரிக்கணும். உரித்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா சேர் வாசனை வர்ற மாதிரியே இருக்கும். இது உள்ளார இப்படி விட்டுட்டு இப்படி தூக்கிட்டு கையாலே பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா அழகாக அப்படி வந்துடும். அதுக்கடுத்தது இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மறுபடியும் கையை இதை கத்தியை உள்ளே விடுங்க. உள்ளார இழுத்திங்கன்னா தோல் அழகாக தூக்கும். தோல் தூக்கிச்சுன்னா அழகாக என்ன பண்ணுறீங்க, தோலில் கையால் என்ன பண்ணுறீங்க, இது பிடிச்சிக்கிங்க. பிடிச்சி வழுக்குது, தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. வழுக்குச்சுன்னா தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு மறுபடியும் இதே போல் இழுங்க. மீன் க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுல கையால் உள்ளே விட்டு இப்படி ஈர்த்துட்டு இது இப்படி பண்ணிவிட்டு சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்து இப்படி கட் பண்ணுறங்க. ஏன்னா அந்த இடத்துல குடல் இருக்கிற இடத்துல வெட்டிடுங்க, அப்போ தான் நமக்கு க்ளீனாக இருக்கும். இப்படி வெட்டிட்டு தண்ணியில் க்ளீன் பண்ணி காட்டினீங்கன்னா இப்படி இருக்கும் மீன். அப்படியே தலையை வந்துட்டு இந்த இடத்துல தலையில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கத்தி இந்த தலைக்கு நேராக கொஞ்சம் விட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும். இப்படி விட்டுட்டு இப்படி பண்ணிவிட்டு வழுக்குது கையை இப்படி எடுத்துட்டிங்கன்னா மீன் க்ளீன் ஆகிடுச்சு. பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.